வணக்கம், நான் உங்க டாக்டர். உன் நிழலையில் விழுதுடா தங்கம். கொஞ்சம் இப்படி வை, ஷேடோ விழாம வை. ஆஹா, இப்படி இப்படி ஓகேவா? தெரியுதா? டார்ச் அடிக்கவா? எப்படி? ஓகே. வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா பேசுறேன். ஆக்சுவலி என்னன்னா, கிட்னி ஸ்டோன் ரொம்ப நாள் வீடியோ கிட்னி ஸ்டோன் நான் யூஸ்வலா போடுறதே இல்லை. ஏன்னா இது ஹோமியோபதியில மருந்துல ஈஸியா சரியானு எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் இவர் ஃபர்ஸ்ட் வந்து டிசம்பர் மாசம் வந்தாரு. 1 சென்டிமீட்டர் 1.01 சென்டிமீட்டர்ல வலது கிட்னி நல்லா கல் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்ப நாங்க இப்ப ஏப்ரல்ல பார்த்தோம். அது வந்து அப்படியே கரைஞ்சி 9 மில்லிமீட்டர் ஆயிருந்தது. அப்புறம் ஏப்ரல்ல வந்து மருந்து வாங்கி போனார். போன மாசமே விழுந்துருச்சான். இப்ப விழுந்து 1 மாசம் ஆகுதா? அப்புறம் ஆக்சுவலி இது ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும், உடைச்சு எடுக்கணும் டாக்டர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இல்ல, அவனுக்கு எப்படி தெரியுமா வந்தாரு, வரும்போது அந்த 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அந்த இடத்துல அந்த குருவிக்குள்ள அந்த கிளிக்குள்ள நம்ம உயிர் இருக்குன்னு சொல்லி இந்த படத்தெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பாக்ஸ்குள்ள இந்த பேப்பர் வச்சு வந்து எதுவுமே நான் சொல்லலை. இந்த பாக்ஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு இந்த பேப்பர் ஏதோ பிரிச்சு என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா உள்ள இருந்து கல் எடுத்து காமிச்சார். உண்மையாவே அந்த அலிபாபா அந்த 47 அதுக்குள்ள இருக்கிற மாதிரி இந்த உடம்புக்குள்ள இருக்கிறதுல வெளியே கொண்டு வர்றது ஒரு பயங்கர பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதை உடைச்சு ஆப்ரேட் பண்ணி எடுக்கிறதுன்றது வந்து யூஸ்வலான ப்ரொசீஜர். ஆனா இப்ப இந்த இடத்துல ஒரு உடைக்கிறதுக்காண்டி ஒரு இதை அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஏதோ ஒரு சின்ன மைக்ரோ அளவுக்காச்சு நம்மளோட நார்மல் செல்களும் அஃபெக்ட் பண்ணல. ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காத அளவுக்கு தான் எல்லாமே நடக்கும். பட் இருந்தாலும் கிட்னி ஸ்டோன் இயற்கையா மருந்துலேயே கூட வெளியே வரும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இது இருக்கணும். சப்போஸ் டாகான் கல்லா இருக்கு, பெரிய கல்லா இருக்கு, மான் கோபமா இருக்குன்னா நாங்களே வந்து கண்டிப்பா அது ஹோமியோபதி மருந்துல சரியாகாது. நீங்க போய் அதை லேசர் பண்ணியோ இல்ல உடைச்சோ ஆப்ரேட் பண்ணியோ நீங்க எடுத்துக்கோங்க. இது வந்து இதுல சரியாகாதுன்னு அனுப்பிடுவோம். ஆனா ஒரு 18 mm கல்லு, ஒரு 15 mm கல்லு, ஒரு 1.5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கிற கல் வந்து மருந்துலயே சாப்பிட்டா அழகா யூரின்ல வந்துடும் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த கல். சோ நீங்க வந்து அது முடியாத பட்சத்துக்கு அடுத்து நீங்க ஆப்ரேஷன் பண்ணலாம். எடுத்துட்டு யூஸ்வலா யானை நெஞ்சு குடிப்பாங்க, பொங்கப்பூ குடிப்பாங்க, ரணக்கள்ளி மருந்து சாப்பிட்டுதான் வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் கடவுள் வந்து என் மூலியமா உங்களுக்கு அது கொடுக்கணும்னு வச்சிருக்காரு. ஆக்சுவலி 10 வருஷமா அவருக்கு வந்து கல் தொந்தரவு இருந்துட்டே இருந்தது. 2 தடவை ஆபரேஷன் பண்ணி எடுத்திருக்காரு. இதுக்கு இயற்கையா அவர் கல் இந்த 10 வருஷத்துல வந்ததே இல்லையா? நான் வரும்போது உங்கள்கிட்ட வந்துருமான்னு மேடம் தான் கேட்டேன். கல் எடுத்துட்டு வாங்கன்னு பஸ் தடவை சொன்னீங்க, வந்துடும் கல் எடுத்துட்டு வாங்க அப்படின்னீங்க. எனக்கு வந்து இது இல்லை, ஆனா வந்தது அதிசயமா வந்திருக்கு. 10 வருஷமா கல்லுல கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. 2 தடவை ஆபரேஷன் பண்ணிருக்காரு. அவர் என்கிட்ட வந்தப்பே கல்லு விழுமா அப்படின்னு கேட்டு கல்லு வந்துடும் கல்லு எடுத்துட்டு வாங்கன்னு நான் நம்பிக்கையா சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அந்த வார்த்தைக்கு கரெக்டா அந்த கல்லு வந்துருச்சு. அது வந்து உண்மையாவே அவர் முகத்துல அவ்வளவு சந்தோஷம் தெரியுது. ஏன்னா இது இயற்கையா நடக்குமா, நான் இது இப்படி விழுக கூட வாய்ப்பு இருக்கான்னு அவர் அவ்வளவு டவுட்ஃபுல்லா இருந்தாரு. யானை நெஞ்சு, வாழைத்தண்டு, முள்ளங்கி, பீன்ஸ் வேக வச்சு எதுக்குமே வந்து குளுக்கோஸ் நிறைய இருக்கு. நான் மெடிக்கல் வச்சிருக்கிறாப்ல, குளுக்கோஸ் நிறைய ஏத்துனீங்க. வர யூரின் பயங்கரமா போகும். சரி இப்படி வந்துருமே, அவ்வளவு கஷ்டமா இருக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி வலிச்சுக்கிட்டு யூரின் போகும். ஆனா கல்லு வராது. அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் 2 தடவை ஆபரேஷன் பண்ணியும் திரும்பவும் கல்லு சின்ன சின்னதா உள்ள இருந்துச்சு. ஆபரேஷன் பண்ண பின்னாடி அதை மயிர்விட்டா எடுக்க முடியாதுட்டாங்க. ஒரு 5 நாளே ஸ்கேன் பண்ணிட்டு திரும்ப அவங்கள்ட்ட கேட்டேன், அது எடுக்க முடியாது, கிட்னில இதாயிரும் அப்படின்னு சொல்லி. அது திரும்ப வளர்ந்து கீழே வந்து நின்றுக்கிறோம். இது வந்து கீழே வந்து நின்றுட்டோம்னா நான் வந்து கீழே எப்பயும் போல நிக்குது அப்படியே கொஞ்சம் பெருசா ஆயிரும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். 2 நாளா சுருண்டு வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. பயந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் டக்குன்னு வந்துருச்சாதா. கடவுளுக்கு நன்றி. ஆக்சுவலி வந்து என்னன்னா, இந்த கல்லு வராம தடுக்கிறதுக்கு யாருமே பேரிக்காவே சாப்பிட மாட்டேங்கிறீங்க. வாயில உமிழ் நீரே ஊர்லன்னு பேஷண்ட் வந்தாங்க. பேரிக்காய் மட்டும்தான் கண்ணு ட்ரை ஐஸ், ஜாகரன் சிண்ட்ரோம் ஒரு கண்டிஷன் இருக்கு. ட்ரை ஐஸ், ட்ரை மவுத், ஜாயிண்ட் பெயின்ஸ் தான் இருக்குது. அது வந்து இந்த உமிழ் நீர் ஊறுறதுக்கும் கண்ணுல கண்ணீர் வர்றதுக்கும் பேரிக்கான்ற விஷயம் வேற எந்த ஒரு பழங்கள்லயும் வராது. பேரிக்கால தான் நம்மளோட கண்ணீர் ட்ரை ஐஸ்க்கு மருந்து. அதே மாதிரி ட்ரை மவுத்,
உமிழ்நீரே ஊறாம இருக்குன்னா நீங்க பேரிக்காய் சாப்பிட்டீங்கன்னா உமிழ்நீர் வரும். பேரிக்காய் பத்தி பெருசா தெரிய மாட்டேங்குது மக்களுக்கு. பேரிக்காய் வந்துட்டு அதோட ஷேப் வந்து நம்மளோட நீர்ப்பையோட ஷேப். நிறைய பழங்கள் வந்து இந்தந்த பழங்களோட ஷேப் வச்சு அந்தந்த உறுப்புக்கு நல்லது சொல்லுவாங்கல்ல. வால்நட்னா பிரெயினுக்கு, பட்டர் பீன்ஸ்னா கிட்னிக்கு. ஸோ ஒவ்வொரு தக்காளி வந்து ஒவ்வொரு உறுப்பு ஒவ்வொன்றுக்கு சொல்லுவாங்க. ஹார்ட்டுக்கு இது நல்லது, இது வந்து லிவருக்கு நல்லது, இது வந்து கிட்னிக்கு நல்லது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேரிக்காய் வந்து நீர்ப்பைக்கு ரொம்ப நல்லது. யூரின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஆகுது, யூரின் லீக் ஆகுது, யூரின் கண்ட்ரோல் இல்லை, கிட்னி சம்பந்தமான பிரச்சனை, கிட்னியோட வடிகட்டி எல்லாம் இதுக்கும் பேரிக்காய் ரொம்ப நல்லது. அதை சாப்பிடுங்க. கல் வராது. இப்ப ஆடி மாசத்துல வந்து சீசன் பேரிக்காய், இப்ப மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி 1 டம்ளர் மோருக்கு 8 சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய் ஊற வச்சுட்டு 2 மணி நேரம் கழிச்சு அரைச்சு குடிச்சா கிட்னி ஸ்டோன் வராம தடுக்கலாம். இப்ப 10 வருஷமா கஷ்டப்பட்டீங்க, நீங்க 10 வருஷத்துல கல் வராம இருக்க என்ன பண்ணீங்க? சுண்டக்காய் சாப்பிட்டா வராது. ஆனா நீங்க இது கண்டிப்பா கேட்கும். கீழே ஸ்பீக்கர் க்ளோஸ் பண்ணிருக்கீங்களா? இது சாப்பிட்டா நல்லா கேட்கும். அது பேர் என்ன? யானை நெருஞ்சி, ரணக்கல்லி, பீன்ஸ் வேக சொல்றது, முள்ளங்கி, வாழைத்தண்டு, சின்ன சின்ன கல்லு போகலாம். கண்டிப்பா போகும். நிறைய பேருக்கு அதுல இம்ப்ரூவ்மெண்ட், அது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன், இயற்கையாவே இருக்கு. பட் சுண்டக்கால தான் வராம தடுக்கிறதுக்குள்ள இது இருக்கு. இனிமே கல்லு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கிட்னி கல்லுக்கு சுண்டக்காய் சாப்பிடுங்க. நீர்ப்பை பிரச்சனை இருக்கவங்க நீங்க நல்லா பேரிக்காய் பாருங்க, உங்களோட பிளாடர் ஷேப்ல தான் இருக்கும். அதனால தயவு செஞ்சு பேரிக்காய் சாப்பிடுங்க. அப்புறம் ஜோகரன் சிண்ட்ரோம் உள்ளவங்களுக்கு, ட்ரை ஐஸ், ட்ரை மவுத் இருக்கவங்களுக்கு, உமிழ்நீர் சுரபில கல்லு வரவங்க பேரிக்காய் சாப்பிடுங்க. அது வந்து ரொம்ப சூப்பரா கேட்கும். இது நாங்க வந்து இது வந்து ஆக்சுவலி ஒவ்வொரு கல்லுல வெரைட்டி இருக்கு. இப்ப தக்காளியில இருந்து கால்சியம் ஆக்சைட் கல் வரலாம், கீரையில இருந்து கால்சியம் ஆக்சைட் கல், நான்வெஜ் மட்டன்ல இருந்து ஒரு யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸ் வரலாம். கல்லுல நிறைய டைப் இருக்கு. நீங்க பால், கீரை, தக்காளி எல்லாத்தையும் பத்தியும் இருந்தா கூட எலும்புல இருக்கிற கால்சியம் உறிஞ்சி கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் பண்ணதான் செய்யும். கிட்னிக்கு கல் உற்பத்தி பண்ணும் தன்மைன்னு வந்துச்சுன்னா அதை நம்ம நிரந்தரமா சரி பண்றதுக்கு ஹோமியோபதி மருந்தும் கூட உணவு வகைகளும் சேர்த்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கும். என்கிட்ட ஒரு பேஷண்டா இருக்காங்க, இந்த கிட்னில ஒரு 10 கல், இந்த கிட்னி மல்டிபிள் ஸ்டோன்ஸ் 2 கிட்னிலும். அதுல ஸ்டாகான் கால்குலை மட்டும்தான் கண்டிப்பா என்னால சரி பண்ண முடியாது. எனக்கு மித்த ஹோமியோ டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியல. அது வந்து மான் கொம்பு மாதிரி இருக்கும். அந்த கல் வந்து என்னால சரி பண்ண முடியாது. அதை தவிர மிச்சம் எல்லா ஸ்டோனும் நான் சரி பண்ணிடுவேன். அந்த ஸ்டோன் வந்து எனக்கு இம்பாசிபிள். ஸோ இது வந்துட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். ஸ்டோன் வந்து அவ்வளோ பேருக்கு கிட்னி ஸ்டோன் சரி பண்ணிடுறேன். அது நான் ஸ்டோனுக்கு நான் வீடியோ போடுறது இல்லை, ரொம்ப பழைய வீடியோல போட்டிருக்கேன். பட் இவர் வந்து என்னை ரொம்ப நம்பவே இல்லைங்க. கல் போயிடுமா, யூரின்ல போகுமா, அந்த மாதிரி வெளியே வந்துருக்குமா, எனக்கு ஒரு இது கூட வந்ததே இல்லையே. நான் உங்களுக்கு கல் போகும், நீங்க எடுத்துன்னு வாங்க பார்க்கலாம்னு சொன்னதுக்காக இந்த வீடியோ எனக்கே நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் என் மேல வச்சு நம்பிக்கிறேன், நான் என் மருந்து மேலே அவ்வளவு நம்பிக்கை வச்சேன். ஓகே, இனிமே உங்களுக்கு கல் வரக்கூடாது, நான் உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்க எனக்கான இதுவா கேளுங்க. நன்றி. இதை பத்திரமா எடுத்து நீங்க லேமினேட் பண்ணி வச்சு உங்களுக்கு லேப்ல கொடுத்து என்ன டைப் ஆஃப் ஸ்டோன் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்புறம் உணவு முறை சொல்லுவேன். ஆனா நான் இப்ப சொன்ன மாதிரி தான் உணவு முறை பத்தியெல்லாம் ரொம்ப நீங்க என்ன இருந்தாலும் சட்டைகள் ஒரு 10 நிமிஷம் சூரிய ஒளி உடம்புல பண்ற மாதிரி இருந்துங்க. ரெகுலரா நான் சொல்ற உணவு முறைகளை ஃபாலோ பண்ணுங்க. சமைச்சு சாப்பிடுங்க. வாரத்துக்கு சாறு எடுத்து கொடுக்காங்க. சார் எடுத்து குடிச்ச ஒரு டர்க்கி டம்ளர் பிரிஞ்சா இவ்வளவு நம்பிட்டீங்களா? ஆக்சுவலி டர்க்கி டம்ளர் பிரிஞ்சா எப்படி சாரும், அது மாதிரி உடம்பு பிரிஞ்சா அவ்வளவு யூரின் போகுமா, அது ரொம்ப டயர்ட் ஆயிடும். நான் சமைச்சு சாப்பிடுவேன். கட் பண்ணிடுறேன்.